நண்பர்கள் அனைவருக்கும் எலைட் இங்கிலீஷ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். வெல்கம் டு திஸ் எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் மெத்தடாலஜி கொஸ்டின் அனாலிசிஸ் ஃபார் PGTRB. This is common to all subject students. எங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் எஜுகேஷன் சைக்காலஜியில் 40 out of 40 எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற சில ஸ்ட்ராட்டஜிஸை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் சில டவுட்ஸும் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் remaining strategies plus remaining questions in 2019 அதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட காமனான கொஸ்டின்ஸ் என்னன்னா, ஸோ எந்த புக்கு நான் ரெஃபர் பண்ணணும்? ஏற்கனவே நான் கிளாரிஃபை பண்ண மாதிரி சில புக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கே மங்கள் புக் வந்து நீங்கள் படிக்கலாம், ஆனால் அதில் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குதும், பட் அந்த ஸ்டாண்டர்டான ஒரு லாங்குவேஜில் இருக்கும். அந்த இங்கிலீஷை படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை தமிழில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம். அதே நேரத்தில் சில ஹேண்ட் அவுட்ஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது, பட் அதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக இல்லை. நீங்கள் மங்கள் புக்கை எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஒரு 3 or 4 யூனிட்ஸ்க்கு தான் மேக்ஸிமம் டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 யூனிட்ஸ், தென் லாஸ்ட் 2 யூனிட்ஸ், 5 யூனிட்ஸ் வந்து நீங்கள் மற்ற புக்ஸை தான் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. அது போக சில கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, மெட்டீரியல்ஸ் வந்து தமிழில் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து பொதுவாக மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுல எக்ஸாம் ஆக்சுவலி இந்த வீடியோ லெசன்ஸ் வந்து பைலிங்குவலாக இருக்கும். ஸோ நீங்கள் படிச்சுட்டு அதில் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ஃப்ரேசஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ போதுமான அளவுக்கு உங்களுக்கு தமிழில் புரிஞ்சுக்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து வீடியோ லெசன்ஸாக இருக்கும். தென் அடுத்து வந்து இன்னொருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதாவது நீங்களே தான் எல்லா லெசன்ஸும் டீச் பண்ணியிருக்கிறீங்களா? ஏன்னா ஒரு டீச்சர் டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டெக்னிக் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிஞ்சு வேற டீச்சர்ஸ் டீச் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஐ ஆம் த கோர்ஸ் டீச்சர், ஸோ யூ கேன் கவுண்ட் ஆன் இட். அடுத்து ஹவு டு டீல் வித் அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ட்விஸ்டடாக அப்ளை பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா எப்படி டீல் பண்ணணும்னு கேட்டிருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பிக் டீலே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸை வந்து ஒரு 10-20 வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க, இப்படி தான் ஆன்சர்ஸ் வரும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதே மாதிரியான கொஸ்டின்ஸை டீல் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் இருக்கும்போது எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறத விட why that is an answer, that process of learning is more important than the learning itself. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷன் சைக்காலஜியில் இதில் இந்த வீடியோவில் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த லெவல்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். இதில் வந்து எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் அப்படின்னு உடனே கண்டுபிடிக்கிறத விட எந்த கொஸ்டினுக்கு ஏன் இது பர்டிகுலர் ஆன்சர், அந்த ப்ராசஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும். ஒருவேளை கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியவே இல்லை அப்படின்னாலும் எலிமினேஷன் படி எப்படி அந்த டிஸ்டன்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு 1 by 1 நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் மேக் இட் ரைட். So now let me discuss 10 questions from 2019. So dash enables the student to reach a level of understanding that far surpasses the rote memorization. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கொஸ்டின் வந்து லேர்னிங் ஸ்டைல் யூனிட் 7ல இருந்து வந்திருக்குது. டேஷ் எனேபிள்ஸ் எது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை தயார் பண்ணுது, அதாவது உருவாக்குது. டு ரீச் அ லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ மெமரி லெவல் வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் லெவல், ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் செகண்ட் லெவல். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு தட் ஃபார் சர்பாசஸ் த ரோட் மெமரைசேஷன். மெமரைசேஷன்ல இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் தாண்டி அடுத்த லெவல் என்ன இருக்குது, கிட்டத்தட்ட செல்ஃப் லேர்னிங் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் மாஸ்க் லேர்னிங். மாஸ்க் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு மாணவன் கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த ட்ரை பண்ணுறது, அதுதான் மாஸ்க் லேர்னிங். ஆக்சுவலி மாஸ்க் லேர்னிங் கேன் பி கால்ட் அஸ் மெஸ் லேர்னிங். கன்ஃபியூஷன் தான் வரும். இப்போ நீங்கள் இது வரைக்கும் ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்க, எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்தில் கிளாஸில் கொண்டு சொல்லணும், டிஸ்கஸ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு புகுத்தணும் அப்படின்னா அது பாசிபிள் கிடையாது. அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து we can remove. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் லேர்னிங். ஸ்பேஸ் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து ஆக்சுவலி ஒரு செமஸ்டர் இருக்குது அப்படின்னா ஒரு 10 லெசன்ஸ் இருக்குன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு லெசன் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வைக்கிறது, அது வந்து ஸ்பேஸ் லேர்னிங். ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தென் கினஸ்தெட்டிக். ஸோ 3 H's சொல்லுவோம் லேர்னிங்கில், ஹெட், ஹார்ட் அண்ட் ஹேண்ட். ஹெட் வந்து நாலேஜ் லெவல், இன்டெலெக்சுவல் லெவல், அண்ட் ஹார்ட் வந்து இமோஷனல் அஃபெக்டிவ் லெவல்.
Then kinesthetic அப்படின்னா so that is hand, right? ஒரு விஷயத்தை செஞ்சாதான் புரியும். so இந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது. அப்போ highest level, அதாவது memorization வந்து first level, then understanding வந்து second level, third level வந்து a student discovers learning. so this is the answer. அதாவது ஒரு மாணவன் வந்து அவனாவே படிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் டிஸ்கவரி லேர்னிங். ப்ராஜெக்ட் மெத்தட் வந்து டிஸ்கவரி லேர்னிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல காலேஜஸ்ல வந்து ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் மெத்தடோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க, அவங்க ஏற்கனவே அங்க இருக்கிற நாலேஜ் வந்து டிஸ்கவர் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற நாலேஜோ, அவங்க புதுசா இருக்கிற நாலேஜோ டிஸ்கவர் பண்ணி லேர்ன் பண்றாங்க. ஸோ இதை பத்தி ஃபர்தரா டெவலப் பண்ணணும் அப்படின்னா யூனிட் 7 லேர்னிங் ஸ்டைல்ஸ் வந்து நீங்க படிச்சுக்கணும். அடுத்து, in guidance and counseling process, there are few students who need specialized help. ஸ்பெஷலைஸ்ட் ஹெல்ப்னா, ஒரு கிளாஸ் இருக்கிறாங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, ஓகே அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஹெல்ப் அவங்களுக்கு தேவை, which a teacher or even a counselor may not be able to provide. அதாவது அந்த டீச்சரோ, ரைட், ஒரு கிளாஸ்ல இருக்கிற டீச்சரோ, ஸ்கூல்ல காலேஜ்ல எக்ஸ்ட்ரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற கவுன்சிலரோ அவங்கள டேக்கிள் பண்ண முடியல, அவங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியல, ரைட். திஸ் இஸ் அ கான்டெக்ஸ்ட் ரெலவென்ட் டு இன் நீட் ஆஃப். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க கொஸ்டினை. ஒரு ஸ்கூல் இருக்கு, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சில ப்ராப்ளம் இருக்கு. ஆஸ் அ டீச்சர் நீங்க அவங்கள ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க, உங்களால முடியல. ஸ்கூல்ல வந்து ஸ்பெஷலா ஒரு கவுன்சிலர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இஷ்யூ போகுது, அவங்களாலையும் சால்வ் பண்ண முடியல. இந்த சூழ்நிலையில மாணவர்களை என்ன பண்ணலாம், மாணவர்களுக்கு என்ன தேவை? ஸோ கவுன்சிலிங் சர்வீஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் சர்வீஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா கவுன்சிலிங்கால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரெமடியல் சர்வீஸ், ஆக்சுவலி ரெமடியல் சர்வீஸ்னா என்ன அப்படின்னா, காலேஜில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்த உடனே ரெமடியல் டீச்சிங் அப்படின்னு நடத்துவாங்க. அதாவது இதுவரைக்கும் ஸ்கூல்ல தவறா ஒருவேளை படிச்சிருந்த சில விஷயங்களை அதை அன்லேர்ன் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெமடியல் டீச்சிங். அதனால அதுவும் இது கிடையாது, ரைட். தென் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். ஸோ அவங்களுக்கு ஓகே டீச்சர் என்ன பண்ணலாம், வந்து எனக்கு என்னால முடியல, கவுன்சிலரால முடியல, ஸோ இந்த இடத்துக்கு போ அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஜஸ்ட் இஃப் யூ ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் கோ. ஸோ இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் வில் நாட் ஒர்க் அவுட். ரெஃபரல் சர்வீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சின்ன கிராமத்துல எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் வந்து பார்ப்பாங்க, அவங்களால முடிஞ்சது அப்படின்னா பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா the doctor will refer you to the expert. அதாவது ரெஃபரல் சர்வீஸ்னா என்ன அப்படின்னா, உங்க ஒருத்தரால முடியாதத அதை விட தாண்டி எக்ஸ்பர்ட் இருக்கிறவங்களுக்கு ரெஃபர் பண்றது தான் ரெஃபரல் சர்வீஸ். ஸோ அப்போ கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ல டீச்சர் வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அண்ட் கவுன்சிலர் வந்து ஸ்பெஷலைஸ்ட் இருக்கிறவங்களும் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அவங்களாலையும் முடியல அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸ்பர்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணும். ஸோ நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்து நாங்கள் என்னென்ன ப்ராசஸ்ல சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம், முடியலை. இப்போ டாக்டர்ஸ்வே வந்து நீங்க தொடர்ந்து மெடிகேஷன் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பழைய பிரிஸ்கிரிப்ஷன் உங்களுடைய ரெக்கார்ட்ஸை பார்ப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு எதுல ஸ்டாப் பண்ணாங்க, எதுல கண்டினியூ பண்ணணும்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் தான் ரெஃபரல் சர்வீஸ். Question number 3. Dash division of philosophy deals with the fundamental nature of reality. I repeat, dash division of philosophy deals with the fundamental nature of reality. So இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸ்ல பிலாசபி அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த டாபிக்கும் இல்லை. பட் பிலாசபி ஆஃப் எஜுகேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரியாலிட்டி, பிலாசபியும் ரியாலிட்டியும் அப்படியே ஆப்போசிட். இது பிலாசபி அப்படிங்கிறது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல், இது இமேஜினரி. ஸோ இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ரியாலிட்டி அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல். அப்போ வந்து இது எதை தொடர்ந்து இருக்கு, இதுக்கும் கொடுக்குற ஆப்ஷன். ஸோ இது எந்த யூனிட்ல ஃபிக்ஸ் பண்ணா எந்த யூனிட்லையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலா நம்ம வச்சுக்கலாம், இது வந்து பிலாசபி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வச்சிருக்கலாம், ரைட். எபிஸ்டமாலஜி ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் எபிஸ்டமாலஜி அப்படின்னா தியரி ஆஃப் நாலேஜ், எஸ்பெஷலி ரிகார்டிங் மெத்தட்ஸ், வேலிடிட்டி அண்ட் ஸ்கோப். அதாவது தியரி ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது தான் எபிஸ்டமாலஜின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன் ஆல் தி ஆப்ஷன்ஸ். மெட்டாபிசிக்ஸ். மெட்டாபிசிக்ஸ் அப்படிங்கிறது பியாண்ட் ரியாலிட்டி, பியாண்ட் ரியாலிட்டி. இப்போ மெட்டபிசிக்கல் போய்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதுல வந்து ஸோ இட் டாக்ஸ் அபவுட் சம்திங் மோர் தேன் நேச்சுரல். தென்
ஆக்சியாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் வேல்யூஸ். ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நல்லது செய்யணும், மாரல் வேல்யூஸ் அப்படிங்கிறத ஸ்டடி பண்றது தான் ஆக்சியாலஜி. லாஜிக் அப்படின்னா பியூர் லாஜிக், வெரி ப்ராக்டிக்கல். இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. டேஷ் டிவிஷன் ஆஃப் philosophy deals with the fundamental nature of reality. Based on the analysis we can go for metaphysics. ஏன்னா philosophy அப்படினாலே ஒரு assumption இருக்கு. Then question கேட்டிருக்கிறது வந்து so ஒரு branch of philosophy which talks about reality. Physics அப்படிங்கிறது, metaphysics அப்படிங்கிறது beyond reality. So அந்த philosophyல ஒரு branch டீல் பண்றது வந்து metaphysics. ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான், இருந்தாலும் அவுட் ஆஃப் சிலபஸ்னு ஒதுக்கிற முடியாது. ஜஸ்ட் வி ஹாவ் டு பிகம் ஃபெமிலியர் வித். ஸோ வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் இந்த 4 ஃப்ரேசஸ்க்குமே வந்து என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. Question 4. Which one of the following is not a component of Tri-Ratnas of Jainism? Jainism அப்படிங்கிறதுல 3 பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் சம்யக்னா அப்படின்னா ரைட் நாலேஜ், சரியான அறிவு. தென் சம்யக் தர்ஷனா அப்படின்னா சரியான நம்பிக்கை, ரைட் ஃபெய்த். அண்ட் சம்யக் சரித்ரா அப்படின்னா ஸோ தட் இஸ் நல்ல நடத்தை. ஸோ நல்ல அறிவு, நல்ல நம்பிக்கை, நல்ல நடத்தை, இவை 3 தான் என்ன அப்படின்னா ஜைனிசத்தோட பிரின்சிபல்ஸ். அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? தட் இஸ் சம்யக் அஹிம்சா. அஹிம்சா அப்படிங்கிறது வந்து இந்த பிரின்சிபல்ஸ்ல இருந்து காந்திஜி டெரைவ்ட் பண்றது. ஸோ இதுல வந்து இதுதான் என்னது, இதுதான் ஜெயினிசத்தோட ஜெயினிசம் சொல்லாத பிரின்சிபல். அதனால திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ இன்டு மார்க் போட்டேன், பட் இருந்தாலும் இதுதான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் எந்த யூனிட்ல வருது அப்படின்னா 3rd யூனிட்ல வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு கீழே தான் வருது. இது ஜிகே கொஸ்டினாவும் எடுத்துக்கலாம், பட் அதே நேரத்தில் வந்து லாஜிக்கலா பார்க்கணும்னா அதுல ரிலிஜியன் அப்படிங்கிற ஒரு டாபிக் வருது. ஸோ பேசிக்கா ஒவ்வொரு ரிலிஜியனுக்கும் என்னென்ன பிரின்சிபல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியா டீல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். In this method of measurement of recall, is the number of trials in relearning are considered to be the measure of power of retention? இதுல 3 key phrases இருக்கு, பார்த்துக்கோங்க. measure of recall, அதாவது this question is based on unit 5 topic remembering and forgetting. ஸோ அதுல வந்து measurement of recall எந்த அளவுக்கு நம்மளால ஞாபகம் வைக்க முடிகிறது அப்படிங்கிறது எதை அடிப்படையானதுன்னா ட்ரையல்ஸ் இன் ரீலேர்னிங். எத்தனை தடவை மறுபடி நம்ம படிக்கிறோமோ அதுக்கு ஏத்தாப்புல தான் அந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ரீகால். ரீகால் அப்படிங்கிறது ஞாபகம். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் என்ன? ஸோ ஆப்ஷன்ஸ் ஃப்ரீ ரீகால், ப்ரோப்ட் ரீகால், லேர்னிங் மெத்தட், சேவிங் மெத்தட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சியை வந்து நம்ம ஃபர்ஸ்டே டெலீட் பண்ணிடலாம். லேர்னிங் மெத்தட் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, அதாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் லேர்னிங்க்கும் சம்பந்தம் கிடையாது. ரைட். இப்போ வந்து different phrases are there. free recall அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டை வந்து ஒரு 10 நேம்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 2 minutes டைம் கொடுத்துட்டு அந்த நேம்ஸை அதே ஆர்டர்லையோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஆர்டர்லையோ ஜஸ்ட் ஃப்ரீ ரீகால் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்றது வந்து ஃப்ரீ ரீகால். கியூட் ரீகால் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அதுல வந்து லிஸ்ட் வந்து பெருசா இருக்கும், ஒரு 50 பேர் உள்ள லிஸ்டா இருக்கும். ஸோ அதுல வந்து ஏதாவது ஒரு க்ளூ, ஓகே சீல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க, ஈல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க, அதே மாதிரி ஏதாவது க்ளூ கொடுத்து சொல்றது வந்து கியூட் ரீகால். ப்ரோப் ரீகால் அப்படின்னா இதே மாதிரி கியூட் ரீகால் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்து சொல்றது. அடுத்து சேவிங் மெத்தட் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றது. இப்போ மறுபடியும் கொஸ்டினுக்கு வாங்க. In this method of measurement of recall is the number of trials in relearning. ஸோ உங்களுக்கு தெரியும் வாய்ப்பாடுலாம் மெமரைஸ் எப்படி பண்ணுவாங்க, மறுபடி நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுதோ புரியலையோ சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து ரோட் லேர்னிங் மாதிரி மனசுல பதிஞ்சிரும். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சேவிங் மெத்தட். ஸோ இதுதான் ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினை வந்து டைரக்டா நீங்க வந்து வெறும் எஜுகேஷன் சைக்காலஜியில் உள்ள 5th யூனிட்டை மட்டும் படித்தோம் அப்படின்னா இந்த யூனிட் இந்த பர்டிகுலர் கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ண முடியாது. கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ணி ஸோ தேவையில்லாத ஆப்ஷன்ஸை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணோம்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடலாம். In a survey, Prem used checklist,
using which he proved that students with high achievement motive solve problems faster. இதுல முக்கியமானது என்னன்னா a best example for application based question in a survey. ஸோ இதுல வந்து லேர்னர் அப்படிங்கிற டாபிக் கீழே வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா லேர்னர் அப்படிங்கும்போது யூனிட் 4 அதுக்குள்ள வரும். லேர்னிங் லேர்னர் டெவலப்மெண்ட் லேர்னிங் தியரிஸ் அதெல்லாம் இது வந்து அப்ராக்சிமேட்டா ஃபிக்ஸ் பண்றதுதான். ஸோ இந்த லேர்னிங் பேக்ரவுண்ட் இல்லாமலேயே இந்த கொஸ்டினை வந்து உங்களால டீல் பண்ண முடியும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செக்லிஸ்ட். பிரேம் வந்து ஒரு செக்லிஸ்ட்டை யூஸ் பண்ணி he proves that high achievement motive, அதாவது அதிகமா சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ராப்ளம் சால்விங்ல ஃபாஸ்டரா இருக்காங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செக்லிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் இன்டர்வியூ பண்ணி பிரேம் அப்படிங்கிறது நேம் வந்து இதுல ரொம்ப முக்கியமே கிடையாது. ஜஸ்ட் பிரேம் எக்ஸ் ஆர் ஒய் தான். ஸோ அவர் வந்து ஒரு விஷயத்தை இந்த ரிசர்ச்சர் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா ஒரு செக்லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நிறைய பேரை இன்டர்வியூ எடுத்து ஸோ கொஸ்டினர் கொடுத்து அதாவது வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும்னு நினைச்சவங்க ஈஸியா ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை கண்டுபிடிச்சிருக்கிறார். ரைட். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஐடென்டிஃபை த அப்ரோப்ரியேட் ஒன். இதுக்கும் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? டைரக்ட் வித் எக்ஸ்பெரிமெண்டல், நேரடியா போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது. இன்டைரக்ட் வித் எக்ஸ்பெரிமெண்டல், இன்டைரக்டா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது. டைரக்ட் இன்டைரக்ட். ஸோ இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் ரிப்பீட் பண்ணிருக்கிறதுனால ஒரு பேர் ஆஃப் வேர்ட்ஸை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுல வந்து டைரக்ட் இன்டைரக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட் இன்கம்ப்ளீட். ஸோ அதனால இந்த ரெண்டையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே. டைரக்ட் வித் எக்ஸ்பெரிமெண்டல். இப்போ அவர் கொஸ்டினர் யூஸ் பண்ணியிருக்காரு. கொஸ்டினர் யூஸ் பண்ணா என்ன பண்ணிருப்பாரு? அவர் நேரடியா போயிருப்பாரு, ஆட்களை சந்திச்சிருப்பாரு, அந்த கொஸ்டினர் கொடுத்திருப்பாரு, அவங்கள ஃபில் பண்ணி வாங்கியிருப்பாரு. ஸோ இது வந்து இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கம்பெனி வந்து சர்வே எடுத்து வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து புள்ளியியல் துறை அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. அந்த புள்ளியியல் துறைட்டு இருந்து தான் கவர்மெண்ட் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணும். எத்தனை பேர் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காங்க, எத்தனை பேருக்கு வேலை இல்லை, எத்தனை பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, மேல இருக்காங்க. ஸோ அப்படி ஸோ கவர்மெண்ட் இந்த மாதிரி புள்ளியியல் துறை கிட்ட போய் கலெக்ட் பண்ணி வச்ச டேட்டா வாங்கிச்சு அப்படின்னா அது இன்டைரக்ட் மெத்தட். ரைட். இன்டைரக்ட் வித் எக்ஸ்பெரிமெண்டல். ஆனா ஒரு ரிசர்ச்சரே ஒரு களப்பணியாளரே நேரடியா களத்துக்கு சென்று இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணாரு அப்படின்னா அது டைரக்ட் வித் எக்ஸ்பெரிமெண்டல். அதனால இதுக்குரிய ஆன்சர் வந்து டைரக்ட் வித் எக்ஸ்பெரிமெண்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின். In which year the name Chennai from Madras was officially changed? ஆக்சுவலி இந்த டாபிக் வந்து யூனிட் 3ல ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடுல அந்த டாபிக்ல வருது. ஸோ 1960ஸ்லயே அதற்கான விதை போடப்பட்டாலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் மெட்ராஸ் அப்படிங்கிறத சென்னை மாத்தினாங்க. அதுக்கப்புறம் அது வந்து கெசெட்ல போட்டு ஃபார்மலா அனௌன்ஸ் பண்ணது எப்போ அப்படின்னா எக்ஸாக்ட் டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 17, 1996. நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஜூலை 17, 1996 அதுலதான் கடைசியா வந்து அபிஷியலா நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் மோட்டிவேஷன்னா தூண்டல். எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் சப்ஸ்டான்ஷியேட், அதாவது நம்ம பார்த்து செய்து உணர்ந்த ஒரு விஷயம் சப்ஸ்டான்ஷியேட், இது உறுதிப்படுத்துது. எதை உறுதிப்படுத்துது? இந்த காமன் வியூ, ஒரு காமன் வியூவை உறுதிப்படுத்துது. அதாவது நம்மளுடைய நேரடி அனுபவம் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துது. எதை? An accompanying realization of advancement stimulates further effort. So இந்த phrase நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த கொஸ்டினை கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவீங்க. An accompanying realization, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்றீங்க, உங்களுக்கு திருப்தி இல்லை. திடீர்னு ஒரு ரைட்டரோட ஒரு பர்டிகுலர் புக்கை படிக்கிறீங்க, யூ கெட் சம் மோர் ஐடியா. என்ன பண்ணுவீங்க? இன்னும் அதே ரைட்டர் வேற புக்ஸ் இதுக்கு ரிலேட்டடா எழுதியிருக்காரான்னு பார்த்து வாங்கி படிப்பீங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு புக்கை, ரெண்டாவது புக்கை வாங்குறதுக்கு உங்களை தூண்டுறது எது? ஏன்னா ஒரு புக்கை வாங்கினீங்க, படிச்சீங்க, அதோட பலன் உங்களுக்கு தெரிஞ்சது, அதனால இன்னொரு புக்கையும் மறுபடியும் வாங்குறீங்க. ஸோ அதான் an accompanying realization of advancement. நம்ம ஒரு விஷயத்தை செய்தா நமக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது தூண்டுது. எதை தூண்டுது? அதே மாதிரியான further effort. Right. So this can be called as praise and blame. Praise and blame அப்படின்னு சொல்லும்போது
இப்போ டீச்சர் கிளாஸ்ல நடத்திட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் அந்த ஸ்டூடெண்ட் அந்த தப்பை பண்ணாம இருக்கலாம் ஒன்று. இன்னொன்று, ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணுவாங்க, இந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அப்போ இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பையன் தப்பு பண்ணாம இருப்பான், இன்னொரு பையன் இன்னும் பிரைஸ் வாங்குறதுக்காக, புகழ்ச்சி வாங்குறதுக்காக அதே மாதிரியான பிஹேவியரை ரிப்பீட் பண்ணுவான். ஸோ இந்த கான்செப்டுக்கும் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஐடியாவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ we can remove it. ஸோ ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸுமே கிட்டத்தட்ட பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கு. நாலேஜ் ஆஃப் ப்ராக்ரஸ், நம்மளுடைய வளர்ச்சியை நாம உணர்தல். ரெண்டாவது, ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் அண்ட் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், இதுவுமே என்ன பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஷேட்ல வருது. ரிவார்ட் அப்படின்னா நீங்க நல்லா பண்ணீங்கன்னா பிரைஸ், அது ரிவார்ட். ஸோ பனிஷ்மெண்ட் அப்படின்னா நீங்க பண்ணல, ஒழுங்கா ஏதாவது தப்பு பண்றீங்கன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை இருக்குது, தீக்குள்ள கை வைக்கிது, சுடும், அது வந்து பனிஷ்மெண்ட். ஸோ ஏதாவது நல்லது பண்ணிச்சுன்னா சாக்லேட் கொடுப்போம், அது வந்து ரிவார்ட். அப்போ அதே மாதிரி பிஹேவியரை ரிப்பீட் பண்ணும். அதே மாதிரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதையே நமக்கு ரிவார்ட் கிடைச்சதுன்னா மறுபடி அதே விஷயத்த செய்வோம், அதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அப்போ இந்த 3 ஆப்ஷனுமே நமக்கு பக்கத்துல இல்லை. ஸோ the remaining option, knowledge of progress. இப்போ கொஸ்டினுக்கு வாங்களேன். an accompanying realization of advancement stimulates further effort. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். அந்த சென்டென்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய வளர்ச்சியை நாம உணர்ந்தோம் அப்படின்னா அதே மாதிரி பிஹேவியரை மறுபடி ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து யூனிட் 6ல மோட்டிவேஷன் அண்ட் மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே வரும். ஸோ இது வந்து டைரக்டான ஆன்சர் கிடையாது, ஜஸ்ட் யூ ஹாவ் டு திங்க் ஃபார் அ வைல். ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். In the law of learning, the core idea of this law is that the modifiable relation between stimulus and its response strengthens in satisfying and weakness in dissatisfying circumstances. அந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அதுக்குள்ள உள்ளதுதான் வருது. ஸோ இதுல வந்து ஆக்சுவலி எக்ஸாக்டா சிலபஸ்ல வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து தாண்டைக், நீங்க பிஎட்ல கூட இதை படிச்சிருப்பீங்க. தாண்டைக் டெவலப்மெண்ட் ஆஃப் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா 3: லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் லா ஆஃப் இஃபெக்ட். அதாவது லா ஆஃப் ரெடினஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எப்போ வந்து லேர்ன் பண்றதுக்கு அவன் ரெடியா இருக்கானோ அப்பதான் லேர்னிங் நடக்கும். எக்ஸசைஸ், ஸோ ஒரே மாதிரியான விஷயங்களை மறுபடி செஞ்சுட்டு இருக்கும் போது ஸோ அந்த இது வந்து மாஸ்டர் ஆயிடுவான். இஃபெக்ட், ஸோ ஒரு விஷயத்தோட பாசிட்டிவ் இஃபெக்ட் இருந்தா நம்ம மறுபடி செய்வோம், இல்லைன்னா அதை விட்டுருவோம். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, any behavior that is followed by a pleasant consequence is likely to be repeated. ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் தான். சர்ப்ரைசிங்கா ஒரே மாதிரி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல விஷயங்கள் வந்து மறுபடி செய்ய நம்மளை தூண்டும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சதுக்கு பனிஷ்மெண்ட் நமக்கு கிடைச்சதுன்னா அதை செய்ய மாட்டோம். ஸோ இது வந்து இப்போ மறுபடி கொஸ்டினுக்கு வாங்களேன். In the laws of learning, the core idea of this law is that the modifiable relation between stimulus and response strengthens in satisfying and weakens in dissatisfying. So அதே மாதிரி இது வந்து law of effect, law of readiness, law of conditional reflex, law of exercise. So இது வந்து distant option, தாண்டைக் தியரியிலே இல்லை, அதனால அதை விட்டுலாம். law of readinessம் கிடையாது, இது வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது உள்ளதை காமிக்குது. ஸோ law of exerciseம் இதுல கிடையாது. ஸோ law of effect, positive effect and negative effect. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து law of effect. Question number 10. The psychologist changed the usual SR formula, that is stimulus response formula, to response stimulus formula in behaviorist terms. So அவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, the reflex response is said to be emitted by the organism without any provocation of an identifiable stimulus. அதாவது ரெஃப்ளெக்ஸ், ஒரு தூண்டல் நடந்த உடனே அதோட இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் வந்து அது உடனே வந்து அதுக்கு வந்து அவரது யோசிக்க வேண்டியதெல்லாம் இல்லை, அது பாட்டுக்கு வந்துடும். ஜஸ்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போறோம், முள்ளு குத்திட்டுனா என்ன பண்ணுவோம், உடனே அப்படின்னு சொல்லிடுவோம். அதுதான் வந்து நம்மளை ஆர்கனிசம். ஸோ நம்மளை அறியாமலேயே ஒரு பிஹேவியர் வெளியே வந்துடும். ஸோ இதை சொன்னது யாரு அப்படின்னா, ஸோ ஸ்கின்னரா
வாட்சனா, தாண்டைக்கா, பிரசி. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து தாண்டைக்கோட தியரி வந்து ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், அதனால இது கிடையாது. ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க, தாண்டைக் மாதிரி அவருக்கு ஆப்போசிட்டா சொன்னவர் வந்து பிஎஃப் ஸ்கின்னர். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இது சிலபஸ்ல இல்ல, பட் ஸ்கின்னரோட தியரிஸ், தென் தாண்டைக்கோட தியரி, இது எல்லாமே சைக்காலஜிஸ்ட்ல வந்து பிஎட்ல படிச்சிருப்பீங்க. இதை ஒருத்தர் அந்த பேசிக் தியரிஸ் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். The next one, in dash type of communication, the observer is physically separated from its producer and yet is able to feel the impact of ideas conveyed as in motion film or television. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் எந்த யூனிட்டுக்குள்ளேயுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாத ஒரு கொஷின். இன் டேஷ் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் டீச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த கொஷின் வந்து நெட் எக்ஸாமில் கேட்குற ஃபர்ஸ்ட் பேப்பரில் கேட்குற கொஷின்ஸ் மாதிரி இருக்கு. இன் டேஷ் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் the observer is physically separated from its producer. அதாவது ஒரு கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னா ஒரு சென்டர் இருக்கணும், ரிசீவர் இருக்கணும். இதுல வந்து ஒரு தேர்ட் பர்சன் இருக்கிறாங்க. ஒரு அப்சர்வர் பிசிக்கலி செப்பரேட்டட் ஃப்ரம் இட்ஸ் ப்ரொடியூசர், அதாவது கேட்கறவங்களும் சரி அப்சர்வ் பண்றவங்களும் சரி அவங்க வேற, சொல்றவங்க சென்டர் வேற. and yet is able to feel the impact of ideas conveyed as in motion film and television. For example, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டோரி சொல்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல மோட்டிவேஷனல் ஸ்டோரி கேட்குறோம் அப்படின்னா அப்படியே நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அது எப்படி நடக்குது, அந்த டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னு. சில டைம்ல வந்து யாராவது அவங்களுடைய ஷேரிங் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப அவங்களோட நடந்த சோக கதைகளை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளை அறியாமலேயே நமக்கு வந்து கண்ணீர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன், தட் மீன்ஸ் இட் இஸ் a powerful communication. The communicator has communicated his own feelings அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபீலிங்கை எப்படி அந்த கம்யூனிகேஷன் சொல்வீங்க? ஸ்பீக்கிங் லிசனிங் சொல்லுவோம். ஒரு டீச்சர் பேசுறாரு, ஸ்டூடெண்ட் நோட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் லிசனர். ஸோ லிசனிங். ஸோ இது வந்து சேர்க்க முடியாது. ரைட்டிங், ரீடிங் அதுவும் கிடையாது. ஸோ ஒரு புக்கை எழுதுறாங்க, நம்ம வாசிக்கிறோம், அதுலேயும் சில நேரம் ரொம்ப மூவ் ஆகணும்னு அவசியம் கிடையாது, ரைட்? ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். விஷுவலைசிங் அண்ட் லிசனிங், அதாவது நம்ம ஒருத்தவங்க விஷுவலைஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொல்றாங்க, நம்ம அதை விஷுவலைஸ் பண்றோம், ஃபைன். தென் விஷுவலைசிங், அப்சர்விங். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுக்குள்ளதான் ஒரு ஆப்ஷன் ஆன்சரா இருக்க முடியும், ரைட்? இப்போ கொஸ்டினுக்கு வாங்கலேன், அதாவது ரெண்டுமே ஆப்போசிட்டா போடுங்க. நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ரெண்டு ஆப்ஷன் வந்து இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டுக்குள்ளதான் மேக்சிமம் இது. ஸோ இந்த லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டூ ஆப்ஷன்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம், ரைட்? இப்போ கொஸ்டினுக்கு வாங்கலேன். இன் டேஷ் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன், ஒரு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன்ல இந்த அப்சர்வர், த லிசனர் பிசிக்கலி செப்பரேட்டட், சென்டர் வேற ரிசீவர் வேற, ரைட்? and yet is able to feel the impact of ideas conveyed as in motion film. அதாவது ஒரு படத்துல, திரைப்படத்துல இருக்கிற மாதிரி இந்த ரிசீவர் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியுது அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன்? ஃபர்ஸ்ட் வந்து விஷுவலைஸ், த லிசனர் விஷுவலைஸ் பண்றாரு, அதுக்கப்புறம் அவரு அப்சர்வ் பண்றாரு. ஸோ இதான், அதாவது எப்போ வந்து இது வந்து எம்பத்தி அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். சிம்பத்தி அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க ரோட்ல அடிபட்டு கிடக்குறாங்க, நம்ம போறோம், ஐயோ பாவம் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அது சிம்பத்தி. ஐயோ பாவம் அப்படின்னு பதறி அடிச்சு போய் அவங்களுக்கு எந்திரிச்சு எழுப்பி விட்டு தண்ணி கொடுத்து முதலுதவி பண்ணோம் அப்படின்னா அது வந்து எம்பதி. ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் பேச பேச அதை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்றோம், அவரே மாதிரியே நம்ம நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்சர்வ் பண்றோம். அதுதான் விஷுவலைசிங் அண்ட் அப்சர்விங். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆப்ஷன் ஹியர். Dear friends, I hope this video is useful to you. Kindly share this among friends. அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குற என்ன விஷயம் அப்படின்னா, சார் இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸை எப்படி இஃபெக்டிவாக டீல் பண்ணுறது அப்படிங்கிறதான். ஸோ சிம்பிளாக தமிழில் சொல்கிற மாதிரி
சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும், ஜஸ்ட் பை பிராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை கிராக் பண்றதுக்கு ஃபேக்சுவல் கொஷின்ஸ் வந்து நம்ம படிச்சா நமக்கு நாலேஜ் கெயின் ஆகுது, கிராக் பண்றோம். இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் கிராக் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த மாதிரி மறுபடி கொஷின்ஸை வந்து ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா, ஒரு 10-15 கொஷின்ஸ் மட்டும் இல்லாம ஒரு 50-100 கொஷின் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்க கிராக் பண்ணிடலாம். Dear friends, so life is a race. So the person who runs fast wins. So ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை அடையிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஒரு சின்ன விஷயம் கூட உங்க வாழ்க்கையை மாத்தலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஒர்க்கிங் ஹார்ட். ஆல் தி பெஸ்ட். Success is yours. Thank you. I'll meet you with the next set of questions in the next video.